திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எம்பெருமான் நம்மினந்தியடிகள் பெருமானுடைய சரிதத்தை சிந்திக்க இருக்கின்றோம். தென் கைலை சைவ சமயம் என்கின்ற இந்த சேனல் மூலமாக ஒரு 26 புராணங்களை சிந்தித்த வண்ணம் தற்பொழுது எம்பெருமான் நம்மினந்தியடிகளுடைய சரிதத்தை உற்று நோக்க இருக்கின்றோம். அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் என்று எம்பெருமான் தொகையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளச் செய்திருக்கின்றார். அதே போன்று நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி பெருமான் புகன்ற வகையிலே வேதமறிகறந்து ஆரூர் அரற்கு விளக்கு நெய்யை தீர்த்து செறி அமன் கையர் அட்டாவிட தென்புணனால் ஏதம் உருக அருகரென்று விளக்கெரித்தான் நாதன் எழில் ஏம பேரூர் அதிபன் நமினந்தியே என்கின்றார் எம்பெருமான் நம்மினந்தியடிகள் பெருமான். வையம்புறக்கும் தனி செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமலத்தடம் பணியும் சுழநீர் தடமும் புடை உடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த ஷீலம் புகழ் அதனால் எய்தும் பெருமை என திசையும் ஏரூர் ஏம பேரூரார். ஊருடைய பேர் பேரூர். சோழவள நாடு அப்படின்னாலே சூருடைத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சோழவள நாட்டில் அங்கு அந்தனர் குலத்தில் அவதரித்த நம்மினந்தியடிகள் இங்கே நாள்தோறும் திருவாரூருக்கு போயிட்டு சுவாமிக்கு நித்தியமாக புற்றிடம் கொண்டார போற்றுறது தான் அவருடைய திருப்பணியே. மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணிமருகு. அந்த ஊர் மாலை நேரங்களில் அந்த வெயிலுடைய வாட்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஊரில் பார்த்திங்கன்னா தோரணங்கள் மழையாக இருக்கும் அப்படின்றது நயமாக எடுத்து கூறப்படுகின்றது. வேலை பயிலும் புனல் பருகு. புனல் என்றால் நீர். வேலை பயிலும் புனல் பருகு. மேகம் பயிலும் மாடங்கள். மேகங்கள் தவழ்கின்ற அளவிற்கு பெரிய மாட மாளிகைகள்லாம் அங்கே இருக்கிறதாக எம்பெருமான் சொல்லப்படுகின்றது. காலை பயிலும் வேதவழி. ஒரு ஊர்னாலே இந்த ஊரில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் ஒரு செய்தி. ஊர் செழிப்பமாக இருக்குன்னா வேத நெறி தலை தோங்கணும். மிகு சைவத்தில் விளங்க பூதப்பறை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுகிற சீதவயல் வயற்புகழ் திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு தொண்டு பரவுவாம்ன்றது வாக்கு. அதுதான் இங்கே மாலை வேலை சோலை காலை. மாலையில் என்னது தோரணங்கள். அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியாமல் இருக்கிறது தோரணங்கள் இருக்குது. வேலை பயிலும் புனல் பிறகு மேகம். அதனுடைய வேலை என்ன? இந்த தட்பவெப்பநிலையில் இந்த இயற்கையினுடைய வேலை என்ன? அந்த அந்த ஊரில் நீர்கள் இருக்கின்றது. வானத்தில் மேகங்கள் நீரை சுமந்து கொண்டு செல்கின்றது. அதுபடி மாடங்கள் இருக்கு. வேலை பயிலும் புனல் பருகு மேகம் பயிலும் மாடங்கள். இப்படி அற்புதமாக சொல்லப்படுகின்றது. பனையில் விளைந்த வெண் நெல்லின் அங்கே பனைமரம் இருக்குது. அதன் அருகில் நல்ல நெல் வயல் கூர்ந்து சூழ்ந்த பகுதி. துணர்வெண் கமல இடையிடையே சுடர்விட்டு எழுந்து தோன்றுவன புனர்பொன் புரிநூலால் வேள்வி களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல் வெண் பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி மானும் ஆள். எப்படி அதனுடைய ஊரில் சிறப்பு பற்றி சொல்லப்படுகின்ற இந்த ஒரு மற்றும் 32 பாடல்களில் சரிதங்கள் நிறைவடை வர மாதிரி இருக்குது. வருகின்ற புராணத்தை தொடங்கிட்டோம். வருகின்ற காலங்களில் புராணத்தினுடைய அம்சம் என்ன, புராணத்தினுடைய கருத்து என்ன என்பதை வருகின்ற பண்புகளே தெரிந்து கொள்வோம். அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களையும் மனமொழி வையாலே வழங்கி வருகின்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.